இன்றைய தினம் ஒரு மந்திரம் நிகழ்ச்சி நம்மளோட காலை தியான மலரில் தினமும் ஒரு தடவை ஒளிபரப்பாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தலைப்பு, எதற்கும் ஒரு எல்லை உண்டு. நல்லா இருக்குது தலைப்பு கேட்கும் போதே இல்லையா? நம்மளோட வார்த்தைகள் கூட ஒரு எல்லை இருக்கும்னு தோணும். கடவுள் அந்த இது கூட அவர் எல்லை இல்லாதவன் சொல்லுவோம் இல்லையா? கடவுளுக்கு எல்லை இல்லை, அடிமுடி காணாதவன், ஆதி அந்தம் அறியாதவன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் படைச்சது எல்லைக்குள்ளே அமைக்கிற மாதிரி வச்சுருக்காரு. எதுக்கு ஒரு எல்லை இருக்கணும்? நம்ம சொல்லுவோம் இல்லையா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு. அந்த மாதிரி எதுக்கும் ஒரு எல்லை இருக்கணும். அந்த எல்லை அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம தியான வாழ்க்கையில் கூட ரொம்ப தீவிரமாக இந்த பக்கமோ ரொம்ப தீவிரமாக அந்த பக்கமோ போகிறது கூட சரியில்லை. 2 அனுபவங்களுமே தேவை தான், மிடில் பாத்தில் போங்க அப்படிங்கிறோம். எல்லாத்துலேயும் ஒரு நிதானம். அதை தான் அவர் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த தலைப்பு, எதற்கும் ஒரு எல்லை உண்டு. இன்றைக்கான பாடலை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். அங்கு மிகாமை வைத்தான் உலகேழையும், எங்கும் மிகாமை வைத்தான் உடல் வைத்தான், தங்கி மிகாமை வைத்தான் தமிழ்ச்சாத்திரம், பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் தானுமே. சந்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு அதை கேட்கும் போதே எனக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷமே வரும். அந்த ஒரு சவுண்டு, அந்த சத்தம் கூட பாருங்கள், நம்ம இறைவனோட ஆதி ஒலியே நாதம் தான் வாங்க. அந்த சத்தம் கூட ஒரு மகிழ்ச்சி நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்குல்ல இந்த பாடலில். அங்கு மிகாமை வைத்தான் உலகேழையும். நம்ம உலகம் உருவானதை பற்றி நம்ம படிச்சிருப்போம், சயின்ஸ்லேயும் படிக்கிறோம். பிளாக் ஹோல், பிக் பேங் தியரி ஒரு இதுலேருந்து வந்ததுன்னு. மொத்த உலகமும் அப்போ ரொம்ப நெருப்பாக இருந்ததுன்னு. ஒளி தான், கடவுள் ஒளி மற்றும் ஒளி 2 சேர்ந்தது தான் வாங்க இறைத்தன்மை. அப்போ அந்த ஒளி ரொம்ப தீவிரமாக நம்மளை யாரும் எந்த உயிரையும் உருவாக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக எரிஞ்சு தன்னைத்தான் குளிர்த்துனப்போ, அந்த குளிர்ந்தப்போ மட்டும்தான் அந்த கடல்லையும் மண்ணுலையும் உயிர்கள் தோன்ற ஆரம்பிச்சுது. அங்கேயே அவர் சொல்கிறாருப்பாங்க, அந்த மிகாமை அதீதமாக இருந்தால் அங்கே உயிர்கள் கூட தோன்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அங்கு மிகாமை வைத்தான் உலகேழையும். நம்ம சொல்லுவோம் 7 உலகம் இருக்குது, 7 உலகம் இருக்குன்னு. ஆனால் நம்ம இப்போ தியானத்துக்கு வந்த பிறகு தெரியுது, உலகங்கள் 7 ஒன்றும் இல்லை, எக்கச்சக்கம் இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்தாலுமே அவங்க அந்த காலத்தில் 7 உலகம்னு பிரித்தாங்க. ஒருவேளை அந்த 7 அது பதிஞ்சிட்டு போகுமோன்னு தெரியல. அந்த உலக 7 கூட அங்கே ஒரு எல்லை வைக்கிறார். அங்கே ஒரு மிகாமை அதீதம் உயிர்களுக்கு ஆபத்துன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல. எங்கும் மிகாமை வைத்தான் உடல் வைத்தான். உடல், நம்மளோட உடலுக்குள்ளே ஆன்மா இருக்குன்னுவோம். ஆன்மாவுக்கு எல்லை இல்லை, வெளியில் என்ன இருக்கோ அதுதான் உள்ளே இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு தாண்டி வர முடியாத அளவுக்கு ஒரு எல்லை இருக்குது பாருங்கள். நம்ம உடலே ஒரு எல்லையாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த எல்லையே உண்மைன்னு நம்புறதுனால தான் நமக்கு வெளியில் இருக்கிற அந்த இறைத்தன்மையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. உள்ளே இருக்கிற இறைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே வெளியில் இருக்க இறைத்தன்மையை நமக்கு புரியும். அப்போ தான் நம்ம அந்த எல்லையை கடக்க முடியும். ஆனால் அவர் அங்கே ஒரு எல்லையை வச்சுருக்கார். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த லிமிட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் லிமிட்லெஸ்ஸையும் புரிஞ்சுக்க முடியும். எங்கும் மிகாமை வைத்தான் உடல் வைத்தான், தங்கி மிகாமை வைத்தான் தமிழ்ச்சாத்திரம். அவர் இந்த திருமூலர் சொல்கிறதுனால இந்த மந்திரத்தையே அவர் அப்படி தான் சொல்கிறார். இதோ தமிழ் சாத்திரம் சொல்லுவோம் இல்லையா, சாத்திரம்னா ஒரு நூல் மாதிரி. அதுலேயும் தங்கி தன்னோட பொருளை அங்கே தங்க வச்சு அதையும் மிகாமை வைத்தான். இப்போ எல்லை இல்லாத பொருளை சொல்கிறதுக்கு வார்த்தைகளுக்கு ஒரு எல்லை இருக்குது. அதனால் அந்த தமிழ் சாத்திரத்துக்கு கூட ஒரு மிகாமை இருக்கான். தங்கி மிகாமை வைத்தான் தமிழ்ச்சாத்திரம், பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் தானுமே. நம்ம நிறைய நூல்களில் இருக்கிற பொருளெல்லாம் நம்ம ஒரு சமயம், அதாவது நம்மளோட நிலைக்கு ஏற்றபடி தான் அந்த பொருள் நமக்கு விளங்குது. அதை எழுதினவங்க எழுதின நிலைக்கு நம்ம போனால் ஒழிய அந்த பொருள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு நேரடியாக புரியாது. பத்ரிஜி கூட அழகாக சொல்வார், அர்த்தம் அனர்த்தம் பரமார்த்தம் அப்படிம்பார். ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்கணும்னு இல்லை, அது நம்ம நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு புரிஞ்சுக்க முடியும். இந்த பாடலை வெளிப்படையான இருந்து படித்தா வேறு வேறு அர்த்தங்கள் வரலாம். ஆனால் அவரோட நிலையில் இருந்து படிக்கும்போது தான் தெரியுது, பொங்கி மிகாமை வைத்தான். அந்த பொருளை கூட
இந்த வார்த்தைகள் தாண்டி போக முடியாது. என்ன பொருள்? நம்ம பிரபஞ்சத்தோட உண்மை. அதையும் பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் தானுமே. அந்த பொருளே இருந்தால் கூட அதையும் தாங்குற அளவுக்கு, இப்போ நமக்கு அந்த வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு குளிர்விச்ச பிறகு தான் உயிர்கள் தோன்றுது. அந்த பொருள், அதனோட அர்த்தம் நமக்கு மொத்தத்தையும் வாங்கிக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கா? அப்போ அதையும் மிகாமை தான் அவர் வைக்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இல்லையா திருமூலர். இந்த எல்லைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பயுமே நம்ம ஒருத்தருக்குள்ளேயே நம்ம நிறைய எல்லைகளை மீறதுனால தான் உறவுகளில் கூட பிரச்சனை இருக்குது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எல்லைகள் இருக்குது, அதையும் நம்ம மதிக்கணும். நம்ம எல்லாத்துலேயும் அந்த எல்லைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டே தான் வரணும். இந்த எல்லைகள்ன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு. எவ்வளோ வார்த்தைகளை நம்ம பிரபஞ்ச உண்மை சத்தியம்னு சொல்லலாம், ஆனால் அது வார்த்தைகளை தாண்டி தான் இருக்குதுன்றது அந்த வார்த்தைகளை சொல்லும் போது தான் மட்டும்தான் நமக்கு புரியும். ஒரு ரோஜா மலர் அழகாக சொல்கிற மாதிரி தான், ஒரு குழந்தையோட சிரிப்பை சொல்கிற மாதிரி தான். அதை யாராவது சொல்லி புரிஞ்சிக்க முடியுமா? அதை பார்த்து உணர்ந்தால் ஒழிய அதனை முழுமையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக இருந்தாலும் கடவுளையும் நம்ம அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். மறுபடியும் இந்த பாடல்களை மறுபடியும் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். அங்கு மிகாமை வைத்தான் உலகேழையும், எங்கு மிகாமை வைத்தான் உடல் வைத்தான். நம்ம உடலையே ஒரு எல்லையாக வச்சுருக்கார். தங்கி மிகாமை வைத்தான் தமிழ்ச்சாத்திரம். தமிழ்ச்சாத்திரத்துக்கு அவர் இறங்கி வருவார். முருகர் சொல்லுவாங்க, தமிழுக்காக அவர் இறங்கி வந்துடுவாருன்னு அந்த அழகுக்கு. அந்த மாதிரி அதில் தங்கி வராரு, ஆனாலும் அதுக்கும் ஒரு எல்லை வச்சிருக்காரு. பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் தானுமே. அந்த பொருளிலையும் ஒரு மிகாமை, அருமையான வார்த்தை இல்லை? இந்த மிகாமைன்ற வார்த்தை நம்ம எத்தனை பேருக்கு பொருள் தெரியும்னு தெரியல. என்ன சொல்கிறது, லிமிட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோ அருமையான வார்த்தை. இந்த பாடலை இன்னைக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்க வாய்ப்பளித்த PMC சேனலுக்கு நன்றி மாஸ்டர்.